தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மாநில அரசின் சார்பில் புள்ளி விவரங்கள் சேகரிப்பு சட்டம் 2008 படியும் தி கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட் 2008 சாதிவாரி சர்வே நடத்துவதன் தேவை குறித்து பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தும் அனைத்து கட்சி சமுதாய தலைவர்கள் கலந்தாய்வு கூட்டத்தில் நிறைவேற்றப்படுகின்ற தீர்மானம் தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்கவும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையின பட்டியல் என பழங்குடியின மக்களுக்கு சமூக நீதி திட்டங்களை செயல்படுத்தவும் சமூக நீதி சர்வே எனும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை மேற்கொள்ள வேண்டும். வளர்ச்சியும் வீக்கமும் தோற்றத்தில் ஒன்றாக இருக்கக்கூடும். ஆனால் மருத்துவ கண்ணோட்டத்தில் இரண்டும் வேறானவை என்பது மட்டுமன்றி ஒன்றுக்கு ஒன்று எதிரானவை. ஒரு மாநிலத்தில் உள்ள அனைத்து தரப்பினரும் முன்னேறினால்தான் அது மாநிலத்தின் வளர்ச்சியாக கருதப்படும். மாறாக சில தரப்பினர் மட்டும் வளர்ச்சி அடைந்து பல தரப்பினர் வளர்ச்சி படிக்கட்டுகளில் பின்தங்கியிருந்தால் அது வீக்கம், அதாவது சமச்சீரற்ற வளர்ச்சியாகவே பாதிக்கப்படும். இதனால் சமூகங்களிடையே சமநிலை பாதிக்கப்படுவதால் சமூக மோதல்கள், குற்றங்கள் போன்றவை அதிகரிக்கும். தமிழ்நாட்டிலும் இத்தகைய சமச்சீரற்ற வளர்ச்சி போக்கு காணப்படுகிறது. இந்த நிலையை மாற்றி அனைத்து நிலைகளிலும் சமச்சீரான வளர்ச்சி ஏற்படுவதை உறுதி செய்ய வேண்டுமென்றால் எங்கெல்லாம் வளர்ச்சி குறைவாக இருக்கிறது என்பதை கண்டறிந்து சரி செய்ய வேண்டும். அதற்கான கருவிதான் சமூக நீதி சர்வே எனப்படும் சாதிவாரி கணக்கெடுப்பு ஆகும். தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு சமூகமும் கல்வி, வேலைவாய்ப்பு, சமூக நிலை ஆகியவற்றில் எந்தெந்த நிலையில் உள்ளன என்பது சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலம் கண்டறியப்படும். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு சமூகத்தின் முன்னேற்றத்திற்கான திட்டங்களை தமிழ்நாடு அரசு உருவாக்கி செயல்படுத்த முடியும். எடுத்துக்காட்டாக தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 26.5 விழுக்காடு, பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 20 விழுக்காடு, பட்டியல் இனத்தவருக்கு 15 விழுக்காடு, பட்டியலின அருந்ததியருக்கு 3 விழுக்காடு, பழங்குடியினருக்கு 1 விழுக்காடு வழங்கப்பட்டு வருகிறது. பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் 141 சமூகங்களும், பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர் பிரிவில் 7 சமூகங்களும், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர்மரபினர் பிரிவில் 115 சமூகங்களும், அருந்ததியர்களையும் உள்ளடக்கிய பட்டியலினத்தில் 76 சமூகங்களும், பழங்குடியினத்தில் 36 சமூகங்களும் உள்ளன. இடஒதுக்கீட்டை அனுபவிக்கும் எந்த சமூகத்திற்கும் அதன் பயன்கள் முழுமையாக கிடைக்கவில்லை. அதற்கு காரணம் சமமற்றவர்கள் சமமானவர்களாக ஒரே பிரிவில் சேர்க்கப்பட்டிருப்பதுதான். இவர்களில் எந்தெந்த பிரிவினருக்கு இடஒதுக்கீட்டின் பயன்கள் முழுமையாக கிடைக்கவில்லை என்பதை கண்டறிந்து அவர்களின் முன்னேற்றத்திற்கான சமூக நீதி நடவடிக்கைகளை மேற்கொண்டால்தான் அவர்களை முன்னேற்ற முடியும். அதற்கான அத்தியாவசிய தேவைதான் சமூக நீதி எனும் சாதிவாரி கணக்கெடுப்பு. அது மட்டுமன்றி தமிழ்நாட்டின் தனி சிறப்புகளில் ஒன்று அதன் சமூக நீதி கொள்கையாகும். இந்தியாவில் 100 விழுக்காடு இடஒதுக்கீட்டை 100 ஆண்டுகளுக்கு முன் கொண்டு வந்த மாநிலம் என்ற சிறப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமே ஒன்று. இப்போது 50 விழுக்காடு உச்சவரம்பு என்பதை கடந்து 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவது மட்டுமன்றி அதற்கான சட்டத்தை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 9வது அட்டவணையில் சேர்த்த ஒரே மாநிலம் என்ற பெருமையும் தமிழ்நாட்டுக்குத்தான் உண்டு. ஆனால் தமிழ்நாட்டின் சிறப்புக்கு காரணமான 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டிற்கே இப்போது அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு எதிரான வழக்கில் 13/7/2010 அன்று தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு செல்லும், அதே நேரத்தில் ஓராண்டுக்குள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இடஒதுக்கீட்டின் அளவை தீர்மானிக்க வேண்டும் என்று ஆணையிட்டது. ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் இடஒதுக்கீட்டை உறுதி செய்ததால் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை எதிர்த்து சிலர் 2012 ஆண்டில் மீண்டும் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கு கடந்த மே மாதம் 27ஆம் நாள் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது வழக்கை தொடர்ந்த மாணவர்கள் படிப்பை முடித்து விட்டதை காரணம் காட்டி முடித்து வைக்கப்பட்டது. ஆனால் வேறு சில காரணங்களை கூறி தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி புதிய வழக்குகளை தொடர்வதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. அவ்வாறு புதிய வழக்குகள் தொடரப்பட்டு
உச்சநீதிமன்றத்தில் அவை விசாரணைக்கு வரும்போது தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு இடஒதுக்கீடு பிரிவினரின் மக்கள் தொகை 69 விழுக்காட்டுக்கும் கூடுதலாக இருப்பதை நிரூபிக்காவிட்டால் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படும் ஆபத்து உள்ளது. எனவே 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்காகவாவது தமிழகத்தில் உடனடியாக சமூக நீதி சர்வே எனப்படும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். 2027ஆம் ஆண்டுக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதிவாரி கணக்கெடுப்பாக மத்திய அரசு மேற்கொள்ளவிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டின் சமூக நீதி தேவைகளை நிறைவேற்றுவதற்கு அந்த கணக்கெடுப்பில் கிடைக்கும் விவரங்கள் போதுமானவையாக இருக்காது. தேசிய அளவில் மத்திய அரசால் மேற்கொள்ளப்படும் சாதிவாரி கணக்கெடுப்பில் சாதிவாரியான மக்கள் தொகை உள்ளிட்ட சில மேக்ரோ தரவுகள் மட்டுமே இடம்பெற்றிருக்கும். அவற்றை வைத்துக்கொண்டு மாநிலங்களில் தேவைப்படும் சமூகங்களுக்கு வாழ்வாதார மேம்பாடு உள்ளிட்ட சமூக நீதி நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது. அதனால் ஒவ்வொரு மாநிலத்தின் தேவைக்கு ஏற்ப சமூக பொருளாதார கல்வி கணக்கெடுப்பு மேற்கொள்ள வேண்டியது தவிர்க்கவே முடியாததாகும். தேசிய அளவில் 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படும் தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை மத்திய அரசு மட்டும்தான் மேற்கொள்ள முடியும். அதே நேரத்தில் சமூக நீதி நடவடிக்கைகள், மக்கள் நல திட்டங்கள் ஆகியவற்றை மேற்கொள்வதற்கு தேவையான சமூக நீதி சர்வே எனப்படும் சாதிவாரி சர்வேயை 2008ஆம் ஆண்டின் புள்ளிவிவரங்கள் சேகரிப்பு சட்டத்தின்படி The Collection of Statistics Act 2008 மத்திய அரசு, மாநில அரசுகள், உள்ளாட்சி அமைப்புகள் என அனைத்து வகை அமைப்புகளும் மேற்கொள்ள முடியும். இந்த சட்டத்தின்படி சாதிவாரி சர்வே நடத்த மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உண்டு என்று பீகார், கர்நாடகம் ஆகிய மாநிலங்களின் உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்கியுள்ளன. அந்த தீர்ப்புகளுக்கு தடை விதிப்பதற்கு உச்ச நீதிமன்றமும் மறுத்துவிட்டது. இந்தியாவில் பீகார், தெலுங்கானா, ஒரிசா ஆகிய மாநிலங்கள் இத்தகைய சர்வேயை நடத்தியுள்ளன. கர்நாடகம் கடந்த 10 ஆண்டுகளில் 2 முறை சாதிவாரி சர்வேயை நடத்தி இருக்கிறது. பீகார், தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் நடத்தப்பட்ட சமூக நீதி சர்வே எனப்படும் சாதிவாரி சர்வேக்களில் கிடைத்த தரவுகளின் அடிப்படையில் அம்மாநிலங்களில் இடஒதுக்கீட்டின் அளவுகள் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் பிற சமூக நீதி நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. ஆந்திரம், ஜார்க்கண்ட் போன்ற மேலும் பல மாநிலங்களிலும் சமூக நீதி சர்வேக்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதேபோல் தமிழ்நாட்டிலும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு மக்களின் எதிர்பார்ப்பு ஆகும். தமிழ்நாட்டை இப்போது ஆட்சி செய்யும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி வெளியிடப்பட்ட தேர்தல் அறிக்கையில் முதல் வாக்குறுதியாக ஒவ்வொரு சமூகத்திற்கும் உரிய அளவில் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் கிடைப்பதே உண்மையான சமூக நீதி என்பது தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை. இதை உறுதி செய்ய சாதிவாரி சர்வே மேற்கொள்ளப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த கடமையை நிறைவேற்றும் வகையிலும் தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்கும் வகையிலும் 2008ஆம் ஆண்டின் புள்ளிவிவரங்கள் சேகரிப்பு சட்டத்தின்படி சமூக நீதி சர்வே எனப்படும் சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழக அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டு மக்களின் சமூகம், கல்வி, வேலைவாய்ப்பின் நிலையை உயர்த்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நடத்தப்படும் அனைத்து கட்சி சமூக தலைவர்களின் கலந்தாய்வு கூட்டம் ஒருமனதாக வலியுறுத்துகிறது. இதற்காக தொடர்ந்து குரல் கொடுக்கவும் இந்த அனைத்து கட்சிகள் மற்றும் சமுதாய அமைப்புகளின் தலைவர்கள் கூட்டத்தில் பங்கேற்ற அமைப்புகளை சேர்ந்தவர்களுடன் விரைவில் முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்தித்து சாதிவாரி சர்வே நடத்துமாறு கோரிக்கை விடுக்கவும் இந்த கூட்டம் தீர்மானிக்கிறது. நன்றி.